எனக்கு எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் விவசாயம் பண்ணுறப்ப, எனக்கு ஆர்கானிக் முறையில பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. இது விஷயமா நண்பர் ஒருத்தர்ட்ட கேட்டிருந்தேன். கேட்டப்ப அவரு எனக்கு இந்த ஏபிகே ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு FL77ங்கிற ஒரு மருந்த எனக்கு ரெஃபர் பண்ணாரு. ஃபர்ஸ்ட்டு வேர் பிடிச்சதுலேருந்து இந்த FL77 அடித்தோம்னா, நமக்கு இந்த பூ, பிஞ்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா, உருட்டாவும், நீளமாவும், அடர்த்தியாவும் காய் வைக்குது. பூ கொட்டுறதே இல்ல. கடைசி வரைக்கும் பூ கொட்டுறதே இல்ல. அத கண்கூடா நேராவே பார்த்தாச்சு. அதேமாரி இந்த வாழைக்கு அடிக்கிறப்பயும், அந்த மகரந்தம் இந்த FL77 அடிச்சதுக்கப்புறம் அந்த மகரந்தம் ஜாஸ்தியாகி, பூ கீழ வரைக்கும் காய் வச்சு, காய் நல்ல நீளமாவும், வளர்த்தியாவுமே வ வந்திருக்குது. வணக்கம். என் பேர் சதீஷ்குமார். திருச்சி மாவட்டம், லால்குடி வட்டம், மாந்தரைங்கிற ஒரு கிராமத்தில நான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7 ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த விவசாயம் எங்கள் அப்பா தாத்தா காலத்துலேருந்து இது வரைக்கும் நாங்கள் தலைமுறையாக பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் அப்பா இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தார். பண்ணிகிட்ருக்கிறப்ப பார்த்திங்கன்னா, கெமிக்கல் தான் பண்ணி விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் விவசாயம் பண்ணுறப்ப, எனக்கு ஆர்கானிக் முறையில பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. இது விஷயமா நண்பர் ஒருத்தர்ட்ட கேட்டிருந்தேன். கேட்டப்ப அவரு எனக்கு இந்த ஏபிகே ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு FL77ங்கிற ஒரு மருந்த எனக்கு ரெஃபர் பண்ணாரு. இந்த ரெஃபர் பண்ணப்ப நான் பார்த்தேன். பார்த்துட்டு அப்போ நான் வாழை போட்டிருந்தேன். வாழைக்கு முதல்ல அத குடுத்தேன். நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ எள்ளு தெளிச்சிருக்கேன். எள்ளுக்கும் குடுத்துருக்கேன். பூவும், பிஞ்சுமா எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே சமயம் அடுத்தது உளுந்தும் தெளிச்சிருக்கேன். உளுந்துக்கும் இது தான் குடுத்துருக்கேன். வேர் நல்லா புடிச்சிருக்கு. வேர் புடிச்சு நல்லபடியா உளுந்தும் காய் வச்சிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நடவு குறுவை சாகுபடி. இந்த குறுவை சாகுபடியும் இந்த மருந்த தான் நான் ஆர்கானிக்கை தான் யூஸ் பண்ண போறேன். உண்மையிலேயே ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த FL77 எப்படி நம்ம ஆரம்பத்தில குடுக்கணுங்கிறத இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வேர் பிடிச்சதுலேருந்து இந்த FL77 அடித்தோம்னா, நமக்கு இந்த பூ, பிஞ்சு எல்லாமே பார்த்திங்கன்னா, உருட்டாவும், நீளமாவும், அடர்த்தியாவும் காய் வைக்குது. பூ கொட்டுறதே இல்ல. கடைசி வரைக்கும் பூ கொட்டுறதே இல்ல. அத கண்கூடா நேராவே பார்த்தாச்சு. அதேமாரி இந்த வாழைக்கு அடிக்கிறப்பயும், அந்த மகரந்தம் இந்த FL77 அடிச்சதுக்கப்புறம் அந்த மகரந்தம் ஜாஸ்தியாகி, பூ கீழ வரைக்கும் காய் வச்சு, காய் நல்ல நீளமாவும், வளர்த்தியாவுமே வ வந்திருக்குது. எப்படி நான் ஸ்ப்ரே பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 280 ml ஒரு டேங்க் 10 லிட்டர் டேங்க்குக்கு 250 ml தண்ணி மருந்த ஊத்தி 10 லிட்டர் டேங்க்ல எல்லாத்துக்கும் படுற மாரி, செடியில நல்ல சலும்ப படுற மாரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டோம். அதனால பார்த்தீங்கன்னா, செடியோட குரோத் நல்லா இருந்தது. வளர்ச்சி ரொம்ப நல்லா இருந்தது. இப்பயும் அப்படி தான் பண்ண போறோம். அடுத்தது விவசாயமும் நெல் பண்ணும்போதையும் அந்த மாரி தான் பண்ணலான்னு இருக்கேன்.